எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வோங்க. அப்படி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாளில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விரட்ட கந்திஷ்டியை எப்படி செய்யலாம், கந்திஷ்டி பரிகாரம் பற்றி இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் அமாவாசை தினத்தில் எப்படி வழிபடலாம், குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இந்த ஒரு பொருள் வைத்தாலே போதுங்க. இதனால் ஏற்படக்கூடிய பலன்களாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பார்ப்பவங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முன்னோர்கள் வழிபாடுன்னு, குலதெய்வ வழிபாடுன்னு இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அமாவாசை அமைஞ்சிருக்கு. அதே அளவு தாங்க எதிர் சக்திகளை நம்மளுடைய வீட்டிலிருந்து விரட்டடிக்க அமாவாசையில் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். கந்திஷ்டி, செய்வினை பாதிப்பு, ஏவல் பில்லி சூனியம், மருந்து வைத்தது, எதிரி தொல்லைன்னு இப்படி எப்படிப்பட்ட எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தாலும் நம்மை பாதுகாத்து கொள்ள, நம்மை பிடித்திருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நம் உடம்பிலிருந்து வெளியேற செல்ல நாம் அமாவாசை நாளில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அமாவாசையில் நீங்கள் திருஷ்டி சுற்றி போடும் முறையை பற்றி ஒரு அரிதான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே ஞாயிறு அமாவாசை நாட்களில் நீங்கள் திருஷ்டி சுற்றி போடுவீங்க. அமாவாசை தினத்தில் திருஷ்டி சுற்றி போடும்போது பூசணிக்காய், எலுமிச்சை பழத்தை சுற்றி போடுவீங்க. மேலும் பார்த்திங்கன்னா அமாவாசையில் விரதம் இருந்து கூடிய நாளாகவே இருக்குது. மதியம் 12 மணிக்கு இந்த திருஷ்டியை சுற்றி போடலாங்க. முடியாதவங்க இரவு 9 மணிக்கு மேலே இந்த ஒரு திருஷ்டியை சுற்றி போட்டுக்கோங்க. வீட்டில் எத்தனை பேருக்கு திருஷ்டி சுற்றி போகிறீங்களோ அவர்களுக்கு தனித்தனி எலுமிச்சை பழம் தான் பயன்படுத்தணும். அதாவது ஒருவருக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை தான் நீங்கள் திருஷ்டிக்காக பயன்படுத்திக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க தான் சிறியவர்களுக்கு இந்த எலுமிச்சை பழத்தை சுற்றி போடணுங்க. ஒருவேளை கணவன் மனைவி குழந்தை இருக்கக்கூடிய வீடாக இருந்தீங்கன்னா மனைவி உங்களுடைய குழந்தைக்கு திருஷ்டி சுற்றி போட்டுக்கலாம். கணவன் தனக்குத்தானே எலுமிச்சை பழத்தில் சுற்றி போட்டுக்கலாங்க. மனைவி தனக்குத்தானே எலுமிச்சை பழத்தை சுற்றி போட்டுடுங்க. ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை நீங்கள் இதற்காக எடுத்துக்கோங்க. அதில் கருப்பு நிறத்தில் ஒரு மை வச்சிடுங்க. கண்களுக்கு இட்டுக்கொள்ளும் மை, மஸ்காரா எதுவாக இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க. அப்படி இல்லைன்னா சமைக்கும் பாத்திரத்தில், சமைக்கும் இடத்துல அடுப்பு கறி இருக்குதுல்ல, அதை கூட கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் விட்டு குழைத்து கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த மஞ்சள் நிற எலுமிச்சை பழத்தில் ஒரு பொட்டு வச்சிடுங்க. விரலில் கருப்பு மையை தொட்டு எலுமிச்சை பழத்தில் மேலே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொட்டு போல் வச்சிடுங்க. உங்களுக்கு நீங்களே திருஷ்டி சுற்றி போட்டுக்கொள்வது இருந்தீங்கன்னா நீங்கள் கிழக்கு பார்த்தவாறு நின்று உங்களுடைய இடது கையில் இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துடுங்க. ஒரு உக்கிரமான அம்மன் பெயரை 3 முறை சொல்லணும். அங்காள பரமேஸ்வரி, காளி, வராகின்னு, துர்க்கையம்மன், உங்களுக்கு எந்த அம்பாள் பிடிக்குமோ அந்த அம்பாளுடைய பெயரை நீங்கள் இந்த திருஷ்டி சுற்றி போடும்போது 3 முறை சொல்லணுங்க. அந்த அம்பாளை நீங்கள் முழு மனதோடு நம்பி வேண்டிக்கோங்க. பிறகு கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை உங்களுடைய தலையை இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக ஆட்டி கிளாக் வைஸ் 3 முறை சுற்றி உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏற்ற இறக்கமாக நீங்கள் 3 முறை இறக்கி இந்த எலுமிச்சை பழத்தை 4 பாகங்களாக நீங்கள் வெட்டிடுங்க. பிரித்து 4 துண்டுகளாக வெட்டணும். எலுமிச்சை பழத்திற்கு அடிப்பாகம் வெட்டாதீங்க, மேல் பாகம் மட்டும் 4ஆக வெட்டணுமா. அதன் பிறகு வெட்டிய இந்த எலுமிச்சை பழத்தில் உங்கள் வாயால் 3 முறை காற்றை ஊதணும். பிறகு அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே ஒரு நியூஸ் பேப்பரில் வைத்து சுருட்டி கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே கால்படாத இடத்துல போட்டுடுங்க. உங்களால் இப்படி வெளியில் தூக்கி போட முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா குப்பை தொட்டியில் போட்டுடுங்க. குப்பை தொட்டியை வீட்டிற்கு வெளியே வச்சிடுங்க. இப்படி நீங்கள் திருஷ்டி கழித்து எலுமிச்சை பழத்தை இரவு நேரத்தில் வீட்டில் வைக்காதீங்க. நிலைவாசலுக்கு வெளிப்பாக்கத்தில் இந்த எலுமிச்சை வச்சுட்டு விடிந்ததுமே கூட தூக்கி தூரம் போட்டுடுங்க. நீங்கள் அடுத்தவர்களுக்கு திருஷ்டி சுற்றுவதாக இருந்தீங்கன்னா இந்த முறையில் சுற்றி போடுங்க. அதே நபரை கிழக்கு பார்த்தவாறு அமர வச்சுட்டு நீங்கள் மேற்கு பார்த்தவாறு நின்று செய்யணும். குறிப்பிட்ட அந்த நபருக்கு மேல் சொன்னபடி திருஷ்டியை கழிச்சிடுங்க. இந்த முறையில் நீங்கள் ஆடி அமாவாசை நாளாக திருஷ்டி கழித்தினா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகிடுங்க. எதிரிகள் தொல்லை கூட விலகலாம்.
எவ்வளவு பெரிய ஏவல் பில்லி சூனியத்தில் நீங்கள் தொல்லை இருந்து வந்தாலோ உங்கள் வாழ்க்கையில் இனி அந்த பிரச்சனைக்கே இடம் இருக்காதுங்க. அமாவாசை தினத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாசலில் முதல்ல நீங்கள் கோலம் போடாதீங்க. அதே போல் நான் பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாளில் காலையில் எழுந்ததுமே வீட்டை சுத்தம் செய்யவோ சமையல் அறையோ பூஜை அறையோ சுத்தம் செய்யாதீங்க. காலையில் நீங்கள் இந்த நாளில் நீண்ட நேரம் தூங்காதீங்க. காலை 5 முதல் 6 மணிக்குள்ளாக எழுந்திடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் முதல்ல குளிச்சிடணும். நீர்நிலைகளுக்கு சென்று நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்கள் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்காதீங்க. பூஜை அறையில் விளக்கேற்றுவதோடு தனியாக நீங்கள் முன்னோர் படத்திற்கு முன்னாடி ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவங்க மட்டும் சாப்பிடுங்க, மற்றவர்களுக்கு கொடுக்காதீங்க. வெளியாட்களை கொடுப்பதாக இருந்தீங்கன்னா வீட்டிற்கு உணவளிக்க இருப்பதாக இருந்தாலும் அப்படி இருக்கல 12 மணி நேரத்திற்கு அப்புறம் நீங்கள் உணவளித்திடுங்க. முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடாதீங்க, 2 இலைகள் போட்டு தான் படையலிட்டு வழிபடணும். பித்ருக்கள் ஃபோட்டோக்களை அங்கொன்று இங்கொன்றுமாக வீட்டில் மாற்றி வைக்காதீங்க, ஒரே இடத்துல வைத்து வழிபடுங்க. காகத்திற்கு நீங்கள் சாதம் வைத்த பிறகு தான் பித்ருக்களுக்கு படையலிட்டு வழிபடணும், அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆடி அமாவாசையில் நகம் வெட்டாதீங்க. பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்காதீங்க. நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமலும் இருக்காதீங்க. பெண்கள் குளித்துட்டு தன் சமையல் செய்யணும், குளிக்காமல் சமையல் அறைக்குள்ள இந்த நாளில் செல்லாதீங்க. ஆடி அமாவாசையில் படையல் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடிய ஒரு நேட் போன்ற உடைகளை அணிந்து சமைக்காதீங்க. புடவை போன்ற பாரம்பரியமான உடைகளை அணிந்து சமைப்பதோ விளக்கேற்றுவதோ ரொம்பவே நல்லதுங்க. அமாவாசை தினத்தில் தானமாக செய்ய வேண்டிய பொருட்களாக பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசையில் நீங்கள் 5 பேருக்கு 5 விதமான பொருட்களை தானமாக கொடுத்துடலாம். 1 கிலோ அரிசி ஒருவருக்குன்னே, 1 கிலோ பாசிப்பருப்பு இன்னொருவருக்கு, 1 கிலோ வெல்லம் ஒருவருக்கு, அரை கிலோ நெய் ஒருவருக்குன்னு, முந்திரி திராட்சை ஏலக்காய்னு 5 பேருக்கு நீங்கள் தானம் கொடுப்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைங்க. இந்த 5 தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கலாம். வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையிலையும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினீங்கன்னா, அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டு இருந்தாலும் ஏற்படக்கூடிய பித்ரு தோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த 5 தானங்கள் கொடுப்பதன் மூலம் நீங்கி விடுவதாக சொல்லப்படுது. நாளில் நீங்கள் புனித தலங்களில் கடலில் நீராடுவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மேன்மை ஏற்படுத்திடுங்க. மேலும் உங்களுடைய வாழ்ந்த காலம் சேர்ந்தவர்களுக்கு தர்ப்பணமோ பிதிர் பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆடி அமாவாசையில் முக்குடர் கூடக்கூடிய கன்னியாகுமரி, தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம், திருப்புல்லானி, தேவிப்பட்டினம் உள்ள இடங்களில் கடல் நீராடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். ஆடி அமாவாசையில் நீங்கள் தமிழகத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் காவேரி சங்கமம் முகத்தில் நீராடுவது சிறப்பாக பேசுவாங்க. வைகை, தாமிரபரணி, மயிலாடுதுறையில் ஓடக்கூடிய காவேரி, திருவையாறு, குடந்தை, அரிசிலாறு, ஸ்ரீரங்கம், அம்மான் மண்டபம், காவேரி படித்துறை, திருச்சிக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய முக்கொம்பு ஆகிய தீர்த்தங்கரையில் இந்த நாளில் மக்கள் கூட்டம் நிறைய இருக்குங்க. பித்ரு பூஜை செய்வதால் முன்னோர்களுடைய ஆசையை நீங்கள் பெறுவீங்க. இந்த காரியங்களுக்கு தட்சிணாய கால ஆடி அமாவாசை உகந்த நாளாக அமையப்போகுது. அன்று நீர்நிலையில் பிதிர் பூஜை செய்து வேத விற்பனருக்குரிய சம்மானம் அளித்த பின்னாடி அன்னதானம் செய்வதோ, மாற்றுத்திறனாளிக்கு வசதிக்கேற்ப ஆடை தானம் வழங்குவதோ முன்னோர்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குமா. ஆடி முதல் தை மாதம் வரை தேவர்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வெடுப்பதாக சொல்வாங்க. அப்போது நாம் முன்னோர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக தான் பூலோகத்துக்கு வர்றாங்களாம். அவர்களை வரவேற்று நீங்கள் ஆடி அமாவாசை தினத்தில் வழிபட வேண்டுங்க. அன்று நீர்நிலைகளில் பிதிர் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டாங்கன்னா வீட்டிற்கு வந்ததுமே பூஜை அறையில் அவர்களை நினைத்து தலைவாழை இலை போட்டு பலவிதமான காய்கறிகளை சமைத்து வடை பாயாசுடன் பெரிய அளவில் நீங்கள் படையலிட்டு வழிபடலாம். குல வழக்கம்படி இந்த பூஜையை நீங்கள் மேற்கொள்ளுங்க. இதனால் முன்னோர்களின் ஆசை கிட்டுவதோடு வீட்டில் தீய சக்தி இருந்துச்சுன்னா அது விலகி ஓடிடுங்க. இல்லத்தில் உள்ளவங்களுக்கோ சௌபாகியங்கள் உண்டாகிடும். அமாவாசை நாளில் எள் தண்ணீரை கொடுப்பதற்கு மற்றவர்களிடம் இருந்து எள்ளை கடனாக வாங்காதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.